ஓம் சிவாய நமக. வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகா சிவராத்திரியை பற்றி பார்க்க போகிறோம். வருகின்ற 15ஆம் தேதி 15/2/2026 மகா சிவராத்திரி தொடங்குது. சரிங்களா? அன்றைய நாளில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 5 மண் விளக்கு ஊமத்து பொடி வச்சுங்க, சிவனுக்கு உகந்தது. சரிங்களா? அதை வச்சு பூஜை பண்ணலாம். வில்வேலையை வச்சும் பூஜை பண்ணலாம். சரிங்களா? இது மாலை 5 மணிக்கு தொடங்குது. 5 மணிலேருந்து மாலை 5 மணிலேருந்து தொடங்குது. சரிங்களா? அன்றைய நாளில் வந்து அந்த 5 மணியில் தொடங்கி 9:23 மணி வரை இந்த அபிஜித் நட்சத்திரம் என்பது வருது. சரிங்களா? 4 மணி நேரத்தில் அந்த 4 மணி நேரத்து கேப்பில் வருது. சரிங்களா? எப்போ தொடங்குது எப்போ முடியுதுன்றது குறிப்பிடலை. சரிங்களா? அந்த சில மணி நேரங்கள் இருந்து அது மறைஞ்சிரும். அந்த கேப்பில் அந்த 5 மண் விளக்கு ஏற்றிட்டு தீபம் ஏற்றிட்டு ஊமத்துப்பு வச்சு அபிஷேகம் பண்ணலாம். ஊமத்துப்பு வச்சு வழிபடலாம். நீங்கள் பெருசாக அபிஷேகம் ஒன்றும் தேவையில்லை. அப்படி வழிபடலாம். வழிபட்டு அதை வணங்கினீங்கன்னா உங்களோட வேண்டுதல் நடக்கும். சரிங்களா? உங்களோட வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நடக்கும். ரெண்டாவது வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா, மகா சிவராத்திரி, அதனால் என்ன நமக்கு பயன்கள்? சரிங்களா? அது என்ன நடக்குது, மகா சிவராத்திரி அன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். மகா சிவராத்திரிலாம் அது என்ன அப்படின்னா, அன்றைக்கு வந்து பிரபஞ்சத்தின் கதவுகள் திறக்கப்படுது. இந்த பிரபஞ்சத்தோட கதவுகள் திறக்கப்படுகின்றது. அந்த இரவு என்ன செய்யுது, அன்றைக்கி இரவு என்ன நடக்குது அப்படின்னா, கருவறையில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பூமியில் வடதுருவம் சூரியனுக்கு மிக அருகில் வருகிறது. அந்த வினாடியில் வந்து விண்வெளியில் வந்து பரவி இருக்கிற ஈத்தர் எனப்படும் சூட்சும சக்தி ஒரு மகா மின்னலை போல ஆலயத்தின் கோபுர கலசம் இருக்குங்கள, அதை வந்து தாக்கு. அது மேலே படும். அந்த கோபுரம் என்பது ஒரு கருவி. அந்த விண்ணக சக்தியை அப்படியே உறிஞ்சி கருவறைக்குள்ள இருக்கும் லிங்கத்தின் மீது பாய்ச்சும். அந்த சக்தியை உறிஞ்சி அந்த லிங்கத்தின் மீது அது கொடுக்கும், மாற்றி. அதாவது வந்து ஒரு கண்ணாடி மேலே அந்த வெயிலை காமிச்சா ஒளி அடிக்க முடியும், அது மாதிரி அது மேலே பட்டு அது லிங்கத்தின் மேலே அப்படியே விழும், பாய்ச்சும் அந்த சக்தியை. அப்போது அந்த கருவறைக்குள்ள இருக்குல்ல, அந்த தெய்வீக அதிர்வு உண்டாகி, அந்த கருவறைக்குள்ள ஒரு தெய்வீக அதிர்வு அப்படின்னா ஒரு ஆற்றல் அதில் உண்டாகும். அப்போது அந்த லிங்கத்தின் மீது அபிஷேகம் செய்யும் ஒவ்வொரு துளி நீரும் அந்த ஈத்தர் சக்தியால், சரிங்களா, சக்தியை வாங்கி கொண்டு என்ன செய்யும்னா ஒரு பிரகாசமாக ஜொலிக்கும். சரிங்களா? சக்தி மிக சாதாரண நம்ம நார்மலாக இப்போ இருக்கிறதுக்கும் அந்த டயத்தில் இருக்கிறதுக்கும் சக்தி வித்தியாசம் தெரியும். பவர் அப்படியே அந்த அளவுக்கு இருக்கும். சரிங்களா? இந்த சாதாரண தண்ணி அந்த லிங்கத்தின் மீது பட்டு, சரிங்களா, தொட்டு வரும்போது என்னன்னா ஒரு திரவ இறை சக்தியாக மாறுது. இந்த கோமகம் சொல்லுவோம்ல, அந்த கோமகம் வழியாக அந்த அபிஷேகத்தை வெளியே இருந்ததில்ல, அதே கோமகம் சொல்லுவோம். வழியாக அந்த நீர் வந்து வரும்போது அந்த இடத்துல ஒரு விசித்திரமான ஒரு வாசனைகள் வீசும், மனம். அந்த தீர்த்தத்தை நம்ம தலையில் எடுத்து தெளிச்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்கள் உடலில் உள்ள 72,000 நொடியில் சுத்திகரிக்கப்படும். சரிங்களா? நம்மளோட ஆற்றல், உடலில் உள்ள ஆற்றல் அனைத்தும் சுத்திகரிக்கப்படும். ஒரு கர்ம வினையை போகக்கூடியது இதோட சிறப்பான ஆற்றல். அந்த அவ்வளோ ஒரு சக்தியாக இருக்கும். நம்மளோட கர்ம வினைகளை போக்கும்.
சரிங்களா? அப்போ நம்ம வைக்கின்ற வேண்டுதல் வந்து உடனே வந்து கோடிக்கணக்கான மைலுக்கு அப்பால இருக்கிற இந்த பிரபஞ்சத்தின் மூலத்தை போய் நேரடியா போய் செல்லும். கோடிக்கணக்கில அப்பால இருக்கிற அந்த பிரபஞ்சத்தின் ஆற்றல் இருக்குல்ல, மூலாதாரம். அது நேரடியா செல்லும்போது, நம்மளுடைய வேண்டுதல் நல்ல வேண்டுதலா இருக்கும்போது நிறைவேற்றப்படுகிறது. சரிங்களா? அன்றைய நாள் என்ன செய்றீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் யாருக்காவது ஒரு ஆளுக்கு சாப்பாடு வாங்கி குடுத்து அன்னதானமாச்சும் பண்ணுங்க. சரிங்களா? அன்று 4 கால பூஜை நடைபெறும். சரிங்களா? இரவு வந்து சாயங்காலம் 6:30லேருந்து 9:30 மணி வரைக்கும் ஒரு பூஜையும், இரவு 9:30 டூ 12:30 வரைக்கும் ஒரு பூஜையும், நள்ளிரவு 12:30 டூ 3:30 வரைக்கும், அதிகாலை 3:30 வரைக்கும் ஒரு பூஜையும், அதிகாலை 3:30 டூ 6 காலை அந்த லைன் வரைக்கும் ஒரு பூஜை நடைபெறும். சரிங்களா? இந்த நாள மறந்துடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா உங்கள் வேண்டுதல் உண்மையா இருக்கும் பட்சத்தில் அனைத்தும் நடக்கும். 2வது வந்து பிரபஞ்சத்தோட சக்தி அதிகரிக்கக்கூடிய நாள் அந்த மகா சிவராத்திரி. சரிங்களா? ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி வரும். ஆனா, இந்த சிவராத்திரி வருஷத்துக்கு ஒரு முறை தான் வர்றது. மகா சிவராத்திரி இந்த மாசி மாசம் வர்றது வந்து மாபெரும் ஒரு தெய்வீக சக்தி அருளோட பிரபஞ்ச ஆற்றல் நிறைந்ததாக இருக்கும். அதான் மகா சிவராத்திரி. முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்திக்கங்க. நல்லதே செய்யுங்க. நன்றி நண்பர்களே. வணக்கம். சிவாய நமக.